குறிப்பாக நீங்கள் துரைமுருகன் போன்றவர்கள்லாம் ஒரு தடவை உள்ளாட்சி தேர்தல் சம்பந்தமாக போயிருந்த போது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர், சார் நாங்கள் ஆல் இண்டியா பார்ட்டி, கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. ஓ, நீங்கள் ஆல் இண்டியா பார்ட்டியில் போக போக தனியாக நில்லுங்கன்னு சொன்னார். இதை ஸ்டாலின் அவர்கள் கவனத்திற்கு போன போது உண்மையிலே அவர் வருத்தப்பட்டார். பொன்முடின்னு ஒரு அமைச்சர் இருக்கார், அவருடைய ஆணவத்துக்கு அளவே கிடையாது. நானும் திரு TN முருகானந்தம், அவருக்கு நெருங்கிய நண்பர், விழுப்புரத்தில் அவரை பார்ப்பதற்காக இந்த உள்ளாட்சி தேர்தல் சம்பந்தமா போனோம். சார் அவர் தூங்குறாருன்னு ஒரு கூட்டணி கட்சிக்காரங்க வந்தாங்கன்னு கூட வரலங்க. வந்தவொன்னு என்ன பண்றாரு, நாங்க நிக்கிறவங்களெல்லாம் திரும்பி பார்க்காம அப்படியே நேரம் வானத்தை பார்த்துக்கிட்டே போற. இதெல்லாம் மரியாதைக்குரிய முதல்வர் ஸ்டாலின் கிட்ட ஆண்டவ சத்தியமா நான் பார்க்கலங்க. திரு பொன்முடி, திரு துரைமுருகன் போட்ட ஆட்டம், இந்த 2 பேர்கிட்ட மரியாதை எதிர்பார்த்து போகவே முடியாது. இப்படிப்பட்டவர்களால் தான், அதனால் தான் மூர்த்தி கடுமையான குற்றச்சாட்டை தன் கட்சியில் இருந்து கொண்டே சொல்கிறார் என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் கவனத்தில் கொள்ள வேண்டும். திரு உதயநிதி அவர்கள், அவருடன் இருந்த அமைச்சர்கள் தான் அதை தடுத்தார்கள். அதை சரியாக புரிந்து கொண்ட ஒரே ஒருவர் மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் மதுரை மூர்த்தி அவர்கள் தான். மிக தெளிவாக தலைமைக்கு புரியும் வகையில் முதல்வராக இருந்த ஸ்டாலின் அவருக்கு கூட அவருடைய பேச்சு புரிந்திருக்கும். ஆம் என்பதை அவர் ஒப்புக்கொள்வார். காரணம், அவர் பின்னால் இருந்தவர்கள் ஒரு வார்த்தை, எங்கள் தயவில் தான், எங்கள் கூட்டணிக்காரர்கள் தயவில் தான் ஆட்சி நடக்கிறது என்று சொல்லக்கூடிய மரியாதைக்குரிய முன்னாள் முதல்வர் அந்த ஆட்சியை அகற்றும் வரை நாங்கள் ஓய மாட்டோம், உழைக்க வேண்டும் என்று சொல்வது அது சரியான கருத்தாக எனக்கு படவில்லை. அந்த கூட்டணி வேண்டாம் என்று சொன்னால் கூட திரு முதல்வர் அவர்கள் தோற்றது எனக்கு கூட ஒரு வருத்தம் தான். அவர் தோற்றிருக்க கூடாது. அவர் இவ்வளவு காரியம் சாதித்த பிறகும் தோற்று போனார் என்றால், மரியாதைக்குரிய திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இது போன்ற பேச்சுக்களால் கடந்த காலங்களில் பேசியதுதான் என்பதை அவர் உணர்ந்து, நன்றி கெட்டவர்கள் என்றும் நீங்கள் கூறுவது ஒரு விரலை காட்டி நோக்கி கூறினால், மரியாதைக்குரிய திரு உதயநிதி அவர்களே, உங்களை நோக்கி 4 விரல்கள் உங்களை துரோகி என்று சொல்கிறது என்பதை நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். திரு சிதம்பரம் அவர்கள் சொல்லுகிறார் என்று சொன்னால், ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு பொன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். தற்பொழுது மாற்று கட்சியிலிருந்து திமுகவில் இணைந்தவர்களுக்காக ஒரு விழா அறிவாலயத்தில் நடந்திருக்கு. அந்த விழாவில் திமுகவினுடைய தயவில் தான் தற்பொழுதே ஆளும் கட்சி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க. என்னமுமே அவங்க பெயர் குறிப்பிடல, முதலமைச்சருடைய பெயர் குறிப்பிடாம தான் விமர்சனம் திமுக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? அவங்களோட தயவு தானா? அதாவதுங்க, என்னை பொறுத்த வரைக்கும் திமுக தயவு என்று மரியாதைக்குரிய முன்னாள் முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் கூறுவது உண்மையாக இருக்கும் என்று சொன்னால், அவரும் இன்றைய ஆட்சிக்கு அவருடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவை அளிக்க வேண்டும் என்று நான் மனப்பூர்வமாக அவரை கேட்டுக்கொள்கிறேன். ஆனால் அவர் எம்எல்ஏ கிடையாது. அவருடைய தலைமையில் இயங்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு அளிக்க வேண்டும். ஆனால் அந்த நிகழ்வில் அவர் ஒரு கருத்தை குறிப்பிட்டிருக்கார், அதையும் நீங்கள் கவனிக்க வேண்டும். இந்த ஆட்சி முற்றுப்புள்ளி வைக்கும் வரை நாம் ஓயாமல் உழைக்க வேண்டும் என்று மாறுபட்ட கருத்தையும் சொல்கிறார். எங்கள் தயவில் தான் ஆட்சி நடக்குதுன்றார். ஓகே, ஏற்றுக்கலாம். ஏன்னா அவங்க கூட தான் கூட்டணியில் நாங்கள் இருந்தோம். ஆனால் எல்லாருமே சொல்லிட்டு தான் வெளியே வந்தோம். ஆனால் காங்கிரஸை மட்டும் குறிவைத்து தாக்குவது என்பது சொல்லாமல் வெளியே வந்து பிஜேபி கிட்ட நல்ல பேர் எடுத்துக்கிறதுக்காக சொல்லிட்டு இருக்காங்க. போட்ட பரவாயில்ல, அது ஒரு பெரிய இஷ்யூ ஆக்க வேண்டிய வேலை இல்லை. அவங்க பாவம் நல்ல பேர் எடுக்கட்டும், இன்னும் நல்ல பலன் அனுபவிக்கட்டும், அவர்களுக்கு ஆதரவாக இருந்து அவர்கள் காரியத்தை சாதித்து கொள்ளட்டும். அதில் நமக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால்
ஒரு வார்த்தை எங்கள் தயவில் தான், எங்கள் கூட்டணிக்காரர்கள் தயவில் தான் ஆட்சி நடக்கிறது என்று சொல்லக்கூடிய மரியாதைக்குரிய முன்னாள் முதல்வர் அந்த ஆட்சியை அகற்றும் வரை நாங்கள் ஓய மாட்டோம், உழைக்க வேண்டும் என்று சொல்வது அது சரியான கருத்தாக எனக்கு படவில்லை. இந்த கருத்தை சொல்லிவிட்டு அந்த கருத்தை சொல்வது என்பது அது பொருந்தாத கருத்தாகத்தான் நான் பார்க்கிறேன். பொருந்தாத கருத்து அப்படின்ட்டு வந்து சொல்கிறீங்க. ஆனால் நன்றியே மறந்துட்டீங்களே. காங்கிரஸ் வந்து கூட்டணியில் இருந்துட்டு திமுகவால் கிடைச்ச நன்றிகளை மறந்துட்டு தற்பொழுது வந்து போயிருக்கீங்க. இதை குறித்து காங்கிரஸினுடைய உங்களுடைய பயணித்த ப. சிதம்பரம் அவர்கள் நாங்கள் சொல்லிட்டு தான் வந்தோம், அந்த மாதிரியான ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணோம், பட் அவங்க ஏன் இப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிறது வந்து ஒன்றும் சொல்ல முடியல தான் அப்படிங்கிற மாதிரி வந்து அவரும் அவரோட தரப்புலேருந்து சொல்லியிருக்காரு. பட் உதயநிதி அவர்கள்ட்டேருந்து மட்டும் காங்கிரஸ் சம்பந்தமாக வரக்கூடிய விமர்சனங்கள் வந்து ரொம்ப கடுமையாக இருக்குது. சமீப நாட்களில் நீங்களே பார்த்துருப்பீங்க. பார்த்தேன், அவர் பேசிய வீடியோ காணொலியை முழுவதுமாக பார்த்தேன். மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் என்பது தமிழ்நாடு அமைச்சருக்குண்டான அதிகார பதவி. அது தமிழ்நாடு அமைச்சராக இருக்கக்கூடிய ஒருவருக்கு என்ன அதிகாரம், என்ன பவர், என்ன சலுகைகள் அத்தனையும் எதிர்க்கட்சி தலைவருக்கு உண்டு. அவருக்கு வீடு உண்டு, அரசாங்க கார் உண்டு, பந்தோபஸ்து உண்டு, எல்லாம் உண்டு. ஆனால் எதிர்க்கட்சி தலைவராக பொறுப்பேற்றதற்கு பிறகும் பொறுப்பற்றத்தனமாக அவருடைய பேச்சு இருப்பது தான் நமக்கு வருத்தம் அளிக்கிறது. டாக்டர் கலைஞர் அவர்கள் இந்த வயதில், மரியாதைக்குரிய திரு உதயநிதி அவர்கள் வயதில் மிகுந்த முதிர்ந்த அரசியல்வாதியாக செயல்பட்டார் என்பது வரலாறு. அதே நேரத்தில் சமீபத்தில் முதல்வராக இருந்து நம்முடைய மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் கூட ஒரு முதிர்ச்சி வாய்ந்த அரசியல்வாதியாக இருந்தார். எனக்கு அதில் சிறிதளவு கூட மாற்று கருத்து கிடையாது. மற்றவர்களை மதிக்கும் தன்மை, கூட்டணிகள் மதிக்கும் தன்மை, கூட்டணிக்காரர்களுக்கு அவர் கௌரவம் கொடுக்கவில்லை என்றால் அவரோடு இருப்பவர்கள் தடுத்து விட்டார்கள். அதை நான் அழுத்தமாகவே ரியல் ஒன்னில் பதிவு செய்ய விரும்புகிறேன். திரு ஸ்டாலின் அவர்கள் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கிய இடங்களை மீண்டும் கொடுக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார், வேண்டுகோள் வைத்தார். ஆனால் உடனிருந்தவர்கள் தான் அவரை தடுத்து விட்டார்கள். அவர் தோல்விக்கு கூட காரணம் அவருடன் பயணித்தவர்கள் தான், அவருடைய இயக்கத்தினர் தான். அதை வந்து நேற்று மதுரை திரு மூர்த்தி முன்னாள் அமைச்சர் கூட அதை பதிவு செய்திருக்கிறார், நீங்க பார்த்திருப்பீங்க. திமுக காரன் தோத்ததுக்கு திமுக காரனே தான் காரணம். இதை விட நான் ஒரு அமைச்சராக இருந்தவரே சொல்றாருனாக்கா, திரு மரியாதைக்குரிய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூரில் வந்துங்க என்னுடைய கருத்து நிறைய செய்திருக்கிறார். அங்கே ஒரு ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்குது, பெரியார் நகர் ஹாஸ்பிட்டல். அதை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா மிக தரம் வாய்ந்த உயர்ந்த ஹாஸ்பிட்டலாக மாற்றிருக்கு. அது ஒன்றே போதும் அவருடைய சாதனையை. ஆனால் அவர் தோற்று போனது எனக்கு கூட வருத்தம் தான். நான் வெளிப்படையாகவே சொல்கிறேன். நான் ஒரு காங்கிரஸ்காரனாக இருந்தாலும் அந்த கூட்டணி வேண்டாம் என்று சொன்னால் கூட திரு முதல்வர் அவர்கள் தோற்றது எனக்கு கூட ஒரு வருத்தம் தான். அவர் தோற்று இருக்கக்கூடாது. அவர் இவ்வளவு காரியம் சாதித்த பிறகும் தோற்று போனார் என்றால், மரியாதைக்குரிய திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இது போன்ற பேச்சுக்களால் கடந்த காலங்களில் பேசியது தான் என்பதை அவர் உணர்ந்து வரும் காலங்களில் எப்படி பேசுவதை அவர் தவிர்க்க வேண்டும் என்று நான் அதை வேண்டுகோளாகவே வைக்கிறேன். அதை அவர் தவிர்க்க வேண்டும். அதுதான் அவருக்கும் நல்லது, அவர் இயக்கத்திற்கும் நல்லது, அவருடைய தந்தையாருக்கும் நல்லது. அதுதான் நான் சொல்லுகின்ற ஒரு வேண்டுகோள். இப்போ பேசும்போது ஒரு விஷயம் சொன்னீங்கல்ல, கூட இருந்தவங்க தான் தடுத்துட்டாங்கன்னு. அந்த கூட இருந்தவங்க முன்னாள் அமைச்சர்களா, குடும்பத்தார்களா, இல்லை அவரை சுற்றி இருந்த அந்த ஆலோசகர்கள், பெண் நிறுவனத்தில் இருந்தவங்களா, யார் அதை தடுத்தது? அதில் வந்துங்க முன்னாள் அமைச்சர்கள் என்று சொல்வது பொருத்தமாக இருக்கும். அவருடைய குடும்பத்தார் என்று நான் சொல்ல மாட்டேன். அதிலே அரசியலிலே நான் வந்து அவர்களுடைய குடும்பத்தார்கள் வரும் எல்லா அரசியல்வாதிகள் இதிலேயும் குடும்பத்தார் வரதான் செய்வாங்க. ஒன்றுமே பண்ண முடியாது. அது ஒன்றும் பண்ண முடியாது. நேரு பிரதமராக இருந்தார். அவர் முழுமையாக இந்திரா காந்தியை சார்ந்தே இருக்க வேண்டிய கட்டாயம் இருந்தது, யாரும் அதை மறுக்க முடியாது. பட்டேல் இருந்தார், அவருடைய பெண்ணை சார்ந்தே இருந்தார். சுபாஷ் சந்திர போஸ் அவருடைய பெண்ணை சார்ந்தே இருந்தார். காமராஜர் ஒருவர் தான் யாரையும் சார்ந்தில்லை, அவருக்கு யாரும் இல்லை. அவருக்கு யாரும் இல்லை. உதவியாளர் வைரவனை சார்ந்தே அவர் இருந்தார். அவரும் சமையல்காரர், அவர் சமையல்காரர், உதவியாளர், இப்படி இருந்தார். இதுதான் வரலாற்று உண்மை. ஆக குடும்பத்தார்கள் இதை தடுத்தார்கள் என்று நிச்சயமாக இல்லை, என்னால் உறுதியாக சொல்ல முடியும். காரணம், அதில் வந்து மரியாதைக்குரிய திரு அழகிரி அவர்களும் மரியாதைக்குரிய திரு கோபண்ணா அவர்களும் நானும் பலமுறை முதல்வரை சந்தித்த போது வருத்தத்தோடு அவர் இந்த நிகழ்வை அணுகியதை நான் பார்த்தேன்.
அவருடன் இருந்த அமைச்சர்கள் தான் அதை தடுத்தார்கள். அதை சரியாக புரிந்து கொண்ட ஒரே ஒருவர் மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் மதுரை மூர்த்தி அவர்கள்தான் மிக தெளிவாக தலைமைக்கு புரியும் வகையில் முதல்வராக இருந்த ஸ்டாலின் அவருக்கு கூட அவருடைய பேச்சு புரிந்திருக்கும், ஆம் என்பதை அவர் ஒப்புக்கொள்வார். காரணம், அவர் பின்னால் இருந்தவர்கள், குறிப்பாக நீங்கள் துரைமுருகன் போன்றவர்கள்லாம் ஒரு தடவை உள்ளாட்சி தேர்தல் சம்பந்தமாக போயிருந்த போது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர், சார் நாங்கள் ஆல் இண்டியா பார்ட்டி, கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. ஓ, நீங்கள் ஆல் இண்டியா பார்ட்டி இல்லை, அப்போ திரு ஸ்டாலின் இல்லை. இல்லை, இப்போ அதை யார் சொன்னா? துரைமுருகன். இல்ல ஆல் இண்டியா பார்ட்டின்னு யார் சொன்னா? தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் என்னை உடன் அழைத்து போயிருந்தார். திருநாவுக்கரசுக்கு என் மேல மிகுந்த மரியாதை உள்ளவர், நல்லவர், பண்பாளவர். வாங்கல போயிட்டு வரலான்னாரு. போன போது நான் ஞாபக மருதியாக அழகிரி பேர் சொன்னேன். மரியாதைக்குரிய முன்னாள் மத்திய அமைச்சர் திரு திருநாவுக்கரசர் அவர்கள் நாங்கள் பார்த்து, இன்றைக்கி அவரை கேட்டால் கூட சொல்லுவார், ஃபோன் பண்ணி இந்த மாதிரி கிருஷ்ணமூர்த்தி சொன்னார் உண்மையான்னு கேட்டால், ஆமாங்க நான் மறந்துட்டேங்க, நீங்கள் ஆல் இண்டியா பார்ட்டி போக தனியாக நில்லுங்கன்னு சொன்னார். இதை ஸ்டாலின் அவர்கள் கவனத்திற்கு போனபோது உண்மையிலே அவர் வருத்தப்பட்டார். அப்பொழுது கலைஞர் உயிரோடு இருந்தாரா என்று ஒரு சின்ன ஞாபகம் கூட எனக்கு இருக்கிறது. கலைஞர் கூட வருத்தப்பட்டார். இப்படிப்பட்ட பேச்சுக்கள் அவர்களிடம் இருந்து வரும். இப்போ துரைமுருகன் நீங்கள் ஒன்று வேணா, பொன்முடின்னு ஒரு அமைச்சர் இருக்கார், அமைச்சர் இருந்தார். அவருடைய ஆணவத்துக்கு அளவே கிடையாது. நானும் திரு TN முருகானந்தம் அவருக்கு நெருங்கிய நண்பர் விழுப்புரத்தில் அவரை பார்ப்பதற்காக இந்த உள்ளாட்சி தேர்தல் சம்பந்தமாக போனோம். சார், அவர் தூங்குறாருன்னு ஒரு கூட்டணி கட்சிக்காரங்க வந்தாங்கன்னு கூட வரலங்க. வந்தவொடனே என்ன பண்ணுறாரு, நாங்கள் நிற்கிறவங்களெல்லாம் திரும்பி பார்க்காம அப்படியே நேராக மானத்தை பார்த்துக்கிட்டே போகிறார். இதெல்லாம் மரியாதைக்குரிய முதல்வர் ஸ்டாலின் கிட்ட ஆண்டவ சத்தியமாக நான் பார்க்கலங்க. வருவாருங்க, போனவுடனே அப்படியே அமைதியாக வருவாருங்க, அமைதியாக உட்காருவார். அவர் உட்கார்ந்து அடுத்த நொடியில் காஃபி வரும், உடனே பிஸ்கெட் வரும், சாப்பிடுங்கன்னு சொல்லுவார், சிரித்த முகத்தோடு பேசுவாருங்க. அந்த நல்ல மனிதனை தோற்கடித்த வரலாற்று சொந்தக்காரர்கள் இது போன்ற அமைச்சர்கள் தான். அவருக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. இந்த வரைக்கும் நான் அவங்க ரயில் ஒன்றில் தான் சொல்கிறேன். பொன்முடி, நான் அன்றைக்கி உண்மையிலேயே அசந்து போயிட்டேங்க. இதை மரியாதைக்குரிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கவனத்திற்கு கொண்டு போகலாமா, எழுதுவோமான்னு கூட நினச்சேன். ஆனால் திரு பொன்முடி, திரு துரைமுருகன் போட்ட ஆட்டம், திரு நேரு கூடங்க ஓரளவுக்கு பக்குவப்பட்டவர், ஓரளவுக்கு அவர்கிட்ட மரியாதை எதிர்பார்த்து போகலாம். இந்த ரெண்டு பேர்கிட்ட மரியாதை எதிர்பார்த்து போகவே முடியாது. இப்படிப்பட்டவர்களால் தான், அதனால் தான் மூர்த்தி கடுமையான குற்றச்சாட்டை தன் கட்சியில் இருந்து கொண்டே சொல்கிறார் என்றால், திராவிட முன்னேற்ற கழகம் கவனத்தில் கொள்ள வேண்டும். திரு உதயநிதி அவர்கள் வருங்கால திராவிட முன்னேற்ற கழகத்தை தலைமை பொறுப்பை ஏற்க போகிறவர், அந்த கட்சியை வழிநடத்தக்கூடியவர். அந்த குடும்பம் பெரிய குடும்பம். டாக்டர் கலைஞர் குடும்பம் சாதாரண குடும்பம் அல்ல, மிகப்பெரிய குடும்பம். வரலாற்று சினிமா துறையிலே கோலோச்சிய குடும்பம். எம்ஜிஆர், கலைவாணர், சிவாஜி போன்றவர்களை கலைஞர் அவர்கள் முன்னிறுத்தினார் என்று சொன்னால் கூட அது மிகையாகாது. அந்த அளவிற்கு கண்ணதாசன், சம்பத் போன்றவர்கள் ஆளுமைகள் எல்லாம் ஒன்றாக இருந்தவர்கள். அது போன்ற குடும்பத்துக்கு சொந்தக்காரர் நீங்கள் காங்கிரஸை குதைத்து சொல்லக்கூடாது. உங்கள் தாத்தா சொல்லவில்லை, உங்கள் தந்தை சொல்லவில்லை, நீங்கள் மட்டும் ஏன் காங்கிரஸை இப்படி சொல்லுகிறீர்கள்? 77 என்ன நடந்தது? அன்னை இந்திரா காந்தி எமர்ஜென்சி கொண்டாந்த உடனே கடுமையான விமர்சனங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய தலைவர் கலைஞரால் கூட வைக்கப்பட்டது. ஆனால் 3 ஆண்டுகளில் அந்த ஆட்சி கவுந்த போது, இந்த நாடு முக்கியம், இந்த இந்தியா முக்கியம், இந்த இந்திய நாட்டு மக்கள் முக்கியம், நல்லாட்சி வர வேண்டும், நேருவின் மகளே வா, நிலையான ஆட்சித்தா என்று சொன்னவர் உங்களுடைய தாத்தா கலைஞர் அவர்கள். காங்கிரஸ் தான் நிலையான ஆட்சியை தர முடியும் என்று அழுத்தமாக பதிவு செய்தவர் கலைஞர் அவர்கள். நீங்கள் வரலாற்றை திருப்பி பாருங்கள். காங்கிரஸ் இப்படி குறை சொல்லாதீர்கள். காங்கிரஸ் இருந்தால்தான் மதசார்பற்ற ஒரு நிலை எப்பொழுதும் இந்தியாவில் நிற்கும். அந்த மீட்டிங்ல இப்ப திமுக கலந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்களே. அதாவதுங்க, அந்த முடிவு கூட என்னை பொறுத்த வரைக்கும் திரு ஸ்டாலின் எடுத்த முடிவாக சத்தியமாக இருக்க. இது அவரோடு இருப்பவர்கள் நாம் போகக்கூடாதுன்னு அவருடைய மனசை மாற்றி இன்னும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சரிவை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்போ சரிவை ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னா எந்த விஷயமுமே ஸ்டாலின் கவனத்துக்கு போகலை, எந்த விஷயமுமே ஸ்டாலின் எடுக்கக்கூடிய ஒரு முடிவுகளாக இல்லை அப்படின்னா அவரோட வாய்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் பண்ணிவிட்டு அந்த இடத்துக்கு உதயநிதி வந்துக்கிட்டு இருக்காரா? அதாவதுங்க, அந்த காலகட்டத்தில் தன் தந்தை இருக்கும்போது பெரிய அளவில் அவர் அமைச்சர்களோட அவர்
எதையும் சொல்லி சாதிக்கக்கூடிய அளவில் அவர் இருந்த மாதிரி எனக்கு தெரியல. காரணம் என்ன பொறுத்த வரைக்கும் கலைஞர் அவர்கள் இருக்கும்போது ஸ்டாலின், கலைஞர் இருக்கும்போதும் மரியாதைக்குரிய கலைஞர் அவர்கள் மேயர் ஆக்கினார், அதுக்கப்புறம் சட்டமன்ற உறுப்பினர். தன்னுடைய மகனை படிப்படியாகத்தான் அவர் கொண்டு வந்தார். இங்க ஒரே இது ஒரே டேக்கப்ல ஃப்ளைட்டு 36,000 அடிக்கு மேலே போயிடுச்சு. அங்கதான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால சகோதரர் உதயநிதி அவர்கள் ஒரு அமைச்சர் அந்தஸ்தில் இருக்கிறீர்கள். காங்கிரஸ் கடந்த காலங்களில் 21 ஆண்டுகளாக உங்களோடு பயணித்தோம். திரு சிதம்பரம் அவர்கள் என்றைக்கும் பொய் சொல்ல மாட்டார். அவர் மீது எனக்கு மாற்று கருத்து நிறைய உண்டு. ஆனாலும் அவர் பொய் சொல்ல மாட்டார். தன் தாயே சொன்னால் கூட சட்டப்படி அது சரியாக வராதென்றால் செய்ய மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு மனிதர் சொல்லிவிட்டுத்தான் வந்தோம் என்று கூறுகிறார் என்றால் மீண்டும் மீண்டும் எங்களை துரோகி என்றும் நன்றி கெட்டவர்கள் என்றும் நீங்கள் கூறுவது ஒரு விரலை காட்டி நோக்கி கூறினால், மரியாதைக்குரிய திரு உதயநிதி அவர்களே, உங்களை நோக்கி 4 விரல்கள் உங்களை துரோகி என்று சொல்கிறது என்பதை நீங்கள் கவனத்தில் வைத்து கொள்ள வேண்டும். திரு சிதம்பரம் அவர்கள் சொல்லுகிறார் என்று சொன்னால் அது காங்கிரஸின் குரல் என்பதை நாங்களும் சொல்லுவோம், நீங்களும் சொல்லுவீர்கள். ஆகவே இப்படிப்பட்ட பேச்சுக்களை தவிர்ப்பதுதான் வருங்காலத்தில் உங்களுக்கும் நல்லது. கூட்டணி இயக்கம், காங்கிரஸ் இயக்கம் எல்லோருக்குமான இயக்கமாக தான் அங்கே இருந்திருக்கு. அதுதான் நான் கலைஞர் உதாரணம், நேருவின் மகளே வாகுன்னு சொன்னார். அந்த காலம் கூட வரலாம். கூட்டணியில இடம் கிடைச்சது ஒரு கோபத்தை ஏற்படுத்திருச்சோ? இல்லைங்க, கூட்டணியில ஏற்படுத்துறதுக்கு கூட்டணி முதல்ல கல நிலவரம் சரியில்லை. திராவிட முன்னேற்ற கழக 5 ஆண்டுகள் மிக கசப்பான அனுபவங்கள். அது அமைச்சர்களால் தான், முதல்வரால் நிச்சயமா இல்லை. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், திரு அழகிரி, திரு கோபண்ணா, நாங்கள் 3 பேரை போன போது என்ன நடந்தது என்று சொன்னோம். முதல்வர் பரிவோடு பார்த்தார். டிஆர் பாலு கூடங்க நல்ல மனிதர், பண்பாளர். அவர் கூட முறையிட்ட போது தலைவர்கிட்ட நான் பேசுகிறேங்க, சரி பண்ணுவாங்க. திரு என்ஆர் இளங்கோ கிட்ட பார்த்தோம், தலைவர்கிட்ட பேசுகிறேங்கன்னு சொன்னார். இப்படி எல்லாருமே இருந்தாங்க. ஒரு 10 பேருங்க இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை உருவாக்கினார்கள். ஆகவே திரு உதயநிதி கூட அந்த அமைச்சர்களிடம் சிக்கிக்கொண்டு தவித்து கொண்டிருந்தார் என்பதுதான் நான் பார்த்த வரலாறு. இப்பொழுது அவர் தன்னையும் மாற்றிக்கொண்டு தன் பின்னால் இருக்கக்கூடிய நல்ல இளைஞர்களை தேர்வு செய்து மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தை மிளிர்வதற்குண்டான பணிகளை அவர் துவங்க வேண்டும். காங்கிரஸை தூற்றுவதை நிறுத்துங்கள், அதுதான் உங்களுக்கும் நல்லது. மதசார்பற்ற தன்மைக்கு அதுதான் வலு சேர்க்கும் என்பது என்னுடைய கருத்து. பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நன்றி சார். நன்றி, வணக்கம். உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164